இரண்டாவது சர்க்கம். தாரகன் என்ற அசுரனால் வெகுநாளாக துன்புறுத்தப்பட்டு வந்த தேவர்கள் இந்திரனை தலைவனாக வைத்துக்கொண்டு தம் குறைகளை முறையிடுவதற்கும் பிரம்மதேவரது இடமான சத்தியலோகத்திற்கு பார்வதி சிவபிரானுக்கு பணிவிடை செய்து வந்த அதே காலத்தில் சென்றனர். இரவில் தாமரை குவிந்து சோபை இழந்து இருக்கும். அதுபோல் தேவர்களின் முகங்களும் மன வருத்தத்தினால் சோபை இழந்து இருந்தன. விடியற்காலையில் சூரியன் தாமரை நிறைந்த தடாகங்கள் முன் தோன்றுவது போல் தேவர்களின் முன் பிரம்மா தோன்றினார். சூரியன் வந்ததும் தாமரை மலர்வது போல் தேவர்களின் முகங்களும் மகிழ்ந்து பொலிவுற்றன என்பதும் உவமானத்தால் பெறப்படும். பிரம்மதேவர் கல்விகளுக்கெல்லாம் தலைவர், உலகை படைத்தவர், 4 திசைகளையும் நோக்குகின்ற 4 திருமுகங்களை உடையவர். எனவே நாற்புறத்திலும் கூடியுள்ள எல்லா தேவர்களிடமும் அவருடைய கண்ணோக்கு விழும்படி இருந்தது. சுற்றிலும் சூழ்ந்து நின்ற தேவர்கள் பொய்யில்லாத உண்மையான சொற்களைக் கொண்டு பிரம்மதேவரின் மனம் மகிழ அவரது பெருமைகளை எடுத்துக் கூறினர். பகவானே, பிரம்மதேவரே, உலகத்தை படைப்பதற்கு முன் தாங்கள் உலகிலே கூறப்படும் பெயர், காணப்படும் வடிவம் முதலியன இன்றி இருந்தீர்கள். பின் படைக்குங்கால் சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களில் பாகுபாட்டு மூலம் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் என்று வேறுபாட்டை ஏற்று தாங்கள் ஒருவரே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று 3 வடிவினராகவும் இருக்கின்றீர்கள். இத்தகைய பெருமை வாய்ந்த தங்களை நாங்கள் வணங்குகின்றோம். பிறப்பற்ற தேவரே, பிரம்மதேவரே, தேவரீர் படைக்கத் தொடங்கும் கால் முதலில் நீரை படைத்தீர். பிறகு அதனுள் உமது சக்தியை வைத்தீர். இதனின்றும் இடம் விட்டுச் செல்லும் ஆற்றல் பெற்ற உயிர் வகைகளையும் இடம்பெயர்ந்து செல்லும் ஆற்றலற்ற மரம், செடி முதலிய பிறவற்றையும் தன்னுள் கொண்ட இவ்வுலகம் தோன்றியது. உமது சக்தியினின்றும் இவ்வுலகம் தோன்றியதால் மனு முதலிய பெரியோர்கள் உம்மையே இவ்வுலகின் முதற் காரணமாக கூறுகின்றனர். பிரம்மதேவரே, முக்குணங்களுக்கு காரணமாக தங்களுக்கு 3 நிலைகள் வந்துள்ளன. ஒவ்வொரு நிலையிலும் தேவரீர் ஒவ்வொரு சக்தியை கைக்கொண்டுள்ளீர். படைப்புக்கு காரணமானது ஒன்று, மற்றொன்று உலகை பாதுகாப்பதற்காக உள்ளது. 3வது சக்தி உலகை அழிப்பது. இம்மூவகை சக்தியினால் நீர் இவ்வுலகிற்கு காரணமாக இருக்கின்றீர். இவ்வுலகிலுள்ள ஜீவராசிகள் மேன்மேலும் தமது இனப்பெருக்கை செய்து கொண்டே இருக்கின்றன. இவை எல்லாவற்றிற்கும் முதலில் இருந்த தாயும் தந்தையும் யாரெனில் பிரம்மதேவரின் உடற்பகுதிகளே. உலகின் படைப்பை கருதிய பிரம்மதேவர் முதலில் தமது உடலை 2 கூறாக பகுத்து கொண்டார். ஒன்று ஆணாகவும் மற்றொன்று பெண்ணாகவும் இருந்தன. இவ்விரு பகுதிகளே பின் வளர்ந்த இவ்வுலகின் முதல் தாய் தந்தையராகும். மனிதர்களுக்கு சூரியன் தென்படும் காலம் பகலாகும். சூரியன் மறைந்துள்ள பொழுது இரவு. இவ்விரண்டும் சேர்ந்து ஒரு நாள் ஆகிறது. இவ்வாறு பல நாட்கள் கொண்டது ஒரு வருஷமாகவும் பல வருஷங்கள் கொண்டது ஒரு யுகமாகவும் கணக்கிடப்படுகின்றன. தமக்கென பகலையும் இரவையும் தாங்களே வகுத்து கொண்டீர்கள். பிரம்மதேவரே, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற இந்4 யுகங்களும் சேர்ந்த காலம் சதுர்யுகம் எனப்படுகிறது. அவ்வாறு 1000 சதுர்யுகம் கொண்ட காலம் உமது பகல் பொழுதாக இருக்கின்றது. இக்காலத்தில் தேவரீர் விழிப்புடன் இருந்து செயலாற்றுகின்றீர். இதுவே ஜீவராசிகளின் படைப்புக் காலமாகும். அவ்வாறே 1000 சதுர்யுகம் கொண்ட காலம் உமக்கு இரவாகின்றது. இக்காலத்தில் தேவரீர் நித்திரை கொள்ளுகின்றீர். இச்சமயத்தில் ஜீவராசிகள் யாவும் மறைகின்றன. இதுவே பிரளயமாகின்றது. தாங்கள் தம் இஷ்டப்படி இரவையும் பகலையும் அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அத்தகைய பெருமையுடையவர் தாங்கள் பிரம்மதேவரே. உலகை படைப்பதால் அதற்கு காரணமாயிருப்பவர் தாங்கள் பிரம்மதேவர். ஆனால் தங்களை படைத்தவர் யாருமில்லை. இவ்வுலகினை அழிப்பவர் தாங்கள். தாங்கள் அழிவற்றவர். உலகம் தோன்றுவதற்கு முன்பும் தாங்கள் இருக்கின்றீர்கள். தங்களுக்கு ஆதி முதல் தோற்றம் என்பதும் இல்லை. உலகின் தலைவர் தாங்கள். ஆனால் தங்களுக்கு மேல் ஒரு தலைவர் இல்லை. அப்படிப்பட்டவர் நீங்கள் பிரம்மதேவரே. உலகிலுள்ள திரவ பதார்த்தம் யாவும் தேவரீர்தாம். அணுக்கள் ஒன்றோடொன்று அடர்த்தியாகச் சேர்வதால் உண்டாகும் கடினப் பொருள், பருப்பொருளான மலை முதலியன, நுண்ணியதான அணுக்கள், பஞ்சு போன்ற கனமற்ற பொருள், தங்கம் போன்ற கனமான பொருள், ஆக்கப்பட்டுள்ள பொருள், காரணப் பொருள் யாவும் தாங்கள்தாம். இவ்வாறு பலவகையாக இருப்பதில் உமது விருப்பத்திற்கு தடை செய்யும் வல்லமை பெற்றவர் யாரும் இல்லை.
முழு விருப்பமும் தேவரில் பிரம்மதேவருடையதே. உலகை படைப்பதற்கு முன் தம்மை தாம் நன்றாக அறிந்து தம்மையே மூலப்பொருளாக கருவியாக கொண்டு இவ்வுலகினை படைத்து காத்து அதன்பின் முடிவில் தம்மிடத்திலேயே இவ்வுலகினை மறைத்து கொள்ளுகின்றீர். பிரணவத்துடன் தொடங்கப்பெறும் பெருமை பெற்றது வேதம். அதன் பொருள் நன்கு புலப்படுவதற்காக உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் என்ற 3 ஸ்வரங்களில் உச்சரிக்கப்படுவது. அது கூறும் செயல் யாகம், யாகத்தினால் பெறப்படும் பயன் ஸ்வர்க்கம். இத்தகைய பெருமை வாய்ந்த வேதங்கள் தங்களிடமிருந்தே தோன்றின. அதன் தோற்றத்திற்கு காரணமானது தாங்கள்தான் பிரம்மதேவரே. எல்லாவற்றிற்கும் முதற்காரணமாக சாங்கியர்களால் கூறப்படுகின்ற மூல பிரகிருதியும் பிரம்மதேவர்தாம். அதனை பார்த்து கொண்டிருக்கும் புருஷனும், அதாவது அந்தராத்மாவாகிய ஜீவனும் பிரம்மதேவர்தாம். அக்னிஷ்வாத்தர், பர்ஹிஷதர், சோமபர் என்ற சில தேவ வகையினர் உள்ளனர். இவர்களை பித்ருக்கள் என அழைப்பர். தேவர்களும் அவர்களை பூஜிப்பர். அத்தகைய பித்ருக்களுக்கும் தாங்கள் பிதாவாக பூஜிக்கத்தக்கவராக இருக்கின்றீர். தேவர்கள் வணங்கும் தெய்வம் தாங்களே. உயர்ந்ததெனக் கருதப்படும் பொருள் யாவற்றிற்கும் மேலே சிறந்து இருக்கின்றீர். மரீச்சி முதலான சிருஷ்டி கர்த்தாக்களையும் படைத்தவர் தேவரீர் பிரம்மதேவரே. மந்திரம் கூறி அக்னியில் இடப்படும் ஹவிஸும் அதை இடும் மனிதரும் தேவரீரே. நீர்தாம் இரண்டுமாக இருக்கின்றீர். உண்ணப்படும் பொருள், உண்பவர் ஆகிய எல்லாம் தாங்களே. அறியப்பட வேண்டிய பொருளும் அறிபவரும் தாங்கள்தாம். நினைக்கத்தக்க பரம்பொருளும் நினைப்பவரும் தேவரீர் தாம்தான் பிரம்மதேவரே. இவ்வாறு உண்மையானவையும் மனத்திற்கு உவகை அளிப்பனவாகவுமான தேவர்களின் புகழுரைகளை கேட்ட பிரம்மதேவர் அவர்களுக்கு அருள் புரிவதில் நோக்குடையவராக தேவர்களிடம் கூறத் துவங்கினார். வேதங்களில் தோற்றத்திற்கும் காரணமானவர் பிரம்மதேவர். எனவே அவர் புராண கவி, ஆதிகவி ஆவார். தேவர்களுக்கு பதில் கூறத் துவங்கிய அவர் தமது 4 வாய்களாலும் பேசத் துவங்கினார். எனவே 4 சொற்பொழிவுகள், சொல் பிரவாகங்கள் 4 திசையில் கூடியிருந்த தேவர்களுக்கும் ஒரே சமயத்தில் பதிலாக அமைந்து முற்றிலும் பயனுடையதாயின. பெரும் பராக்கிரமமுடைய தேவர்களே, நீங்கள் யாவரும் உங்களுக்கு தந்துள்ள பதவிகளை திறமையுடன் நிர்வகித்து வருகின்றீர்கள். எனவே உங்களுக்கு குறையொன்றும் இருக்க காரணம் இல்லை. ஆயினும் நீங்கள் யாவரும் ஒரே சமயத்தில் குழுமி இருக்கின்றீர்கள். யாவருக்கும் நான் நல்வரவு கூறுகின்றேன். சந்திரனும் மற்றும் பல நட்சத்திரங்களும் பனியினால் மறைக்கப்படின் ஒளியுடன் காணப்படுவதில்லை. அவைபோல் உங்கள் முகங்களும் அவைகளுக்கு இயற்கையாயுள்ள ஒளி இன்றி இருக்கின்றன. இதன் காரணம் என்ன என்று கேட்டார் பிரம்மதேவர். பல முனைகளை உடையது வஜ்ராயுதம். விருத்ராசுரனை கொல்ல உபயோகமானது. மலைகளை பிளந்தது. எப்பொழுதும் வானவில்லின் நிறத்தில் பல ரத்னங்களின் ஒளியை காட்டுவது. அத்தகைய வஜ்ராயுதம் அதன் பிரகாசம் அணைந்ததால் இப்பொழுது பல்வகை நிறங்களை காட்டாது முனைகள் மழுங்கியது போல் காணப்படுகிறதே ஏன்? வருணன் தன் கையில் ஏந்தியிருக்கும் ஆயுதம் பாசம், கயிறு. எதிரிகளை பிணிக்கும் ஆயுதத்தை எளிதிலே தடுக்க முடியாது. பார்ப்பவர்கள் மனத்தை அச்சுறுத்தும் இக்கயிறும் மந்திர பலத்தினால் செயலற்று கிடக்கும் சர்ப்பம் போல் எல்லோராலும் அவமதிக்கப்படும் நிலையில் உள்ளது. குபேரனுடைய ஆயுதம் கதை. அது எப்பொழுதும் அவன் கையில் இருப்பது. சத்ருக்களை தாக்க பயன்படாத கதாயுதத்தை குபேரன் தானே எறிந்திருக்கலாம். அல்லது சத்ருக்களே அக்கதையை பறித்து கொண்டும் போயிருக்கலாம். மரத்தின் கிளையை காற்று முறித்து தள்ளுவது போல. எனவே கதையின்றி இருக்கின்ற குபேரனது கை அவன் மனத்துள் அம்பின் நுனி போல் புதைந்துள்ள அவமானத்தை எடுத்து கூறுகின்றது. எல்லோரையும் அடக்குபவன் என்ற காரண பெயர் பெற்றவன் யமன். அவனுடைய ஆயுதம் தண்டம், பெருந்தடி. அதுவே தன் காந்தி இழந்து கிடக்கிறது. சத்ருக்களை அடக்க உபயோகித்த தடியால் யமன் இப்பொழுது தரையில் எதையோ எழுதுகிறான். அணைந்த கரிக்கட்டையால் தரையில் எழுதலாம். தண்டாயுதத்தை அவ்வாறு எழுத உபயோகிப்பது கரிக்கட்டை கொப்பாக அதனை கருதுவதாகும். இது அவ்வாயுதத்திற்கு செய்யும் பெரிய அவமதிப்பாகும். ஒளி, அதாவது வெயில் அழிந்ததால் குளிர்ந்துள்ள சூரியர்கள் பன்னிருவரும் படத்தில் எழுதப்பட்டுள்ளவர்கள் போல் கண்களுக்கு கஷ்டமின்றி நன்கு பார்க்கும்படி இருக்கின்றனர். இது எவ்வாறு நிகழ்ந்தது? முற்காலத்தில் கஸ்யப முனிவருக்கும் அதித்திக்கும் பிறந்தவர்கள் சூரியர்கள். இவர்கள் பன்னிருவர்.
ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சூரியன் அதிகாரம் பெறுகின்றான். இவர்கள் ஒளி மிகுந்தவர்கள். கஷ்யப ரிஷிக்கும் திதி என்பவளுக்கும் பிறந்த புத்திரர்கள் மருத்துக்கள். இவர்கள் 7 தேவர்கள். இவர்கள் காற்றின் தலைவர்கள் ஆவர். ககனன், ஸ்பர்ஷனன், வாயு, அனிலன், மாருதன், பிராணன், பிராணேஷன் என்பன அவர்களது பெயர்கள். இவர்களை காற்றாகவும் கூறுவர். வேகத்திற்கு உதாரணமாக கூறப்படுவது வாயு வேகம். மருத்துக்கள் 7 பேரும் மனம் குழம்பி இருப்பதால் வேகம் குறைந்துள்ளது என ஊகிக்கப்படுகிறது. வெள்ளம் பள்ளத்தை நோக்கி ஓடும். ஜலம் எதிர் திசையை நோக்கிச் செல்லுமாயின் அப்பொழுது அதன் ஓட்டத்திற்கும் தடை உண்டாகாயிருக்கின்றதென்பது ஊகிக்கப்படுமல்லவா? அதுபோல் மருத்துக்களின் வேகத்திற்கு உண்டான தடையும் ஊகிக்கப்படுகிறது.